கதையின் தலைப்பு அதிகாலையின் அமுதம். அதிகாலை விழிப்பு. பனிமூட்டம் சூழ்ந்த ஒரு சிறிய மலைக்கிராமம். தூரத்தில் பறவைகளின் சத்தமும் அருகில் ஓடும் ஓடையின் சத்தமும் கேட்கிறது. கதையின் நாயகி மீரா தனது ஜன்னல் வழியாக வரும் மெல்லிய சூரிய ஒளியில் கண் விழிக்கிறாள். அவள் முகம் கழுவிவிட்டு வீட்டின் முற்றத்தில் இருக்கும் துளசி செடிக்கு நீர் ஊற்றுகிறாள். மீரா தனது மண் அடுப்பில் நெருப்பு மூட்டுகிறாள். உலையில் அரிசி கொதிக்கிறது. வீடே மண் வாசனையுடனும் சுடச்சுட வேகும் உணவின் மனத்துடனும் நிறைந்திருக்கிறது. அவள் கைப்பட அரைத்த மசாலா வாசனை அந்த அதிகாலையை இன்னும். மீரா தான் சமைத்த உணவை ஒரு இலையில் எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே அமர்ந்திருக்கும் தனது பாட்டிக்கு கொடுக்கிறாள். இருவரும் சேர்ந்து அந்த அமைதியான சூழலில் உணவருந்துகிறார்கள். அந்த நொடியில் உலகமே அமைதியாக இருப்பது போல ஒரு உணர்வு. இந்த கதைக்கு ஏற்ற ஒரு படத்தையும் நான் உங்களுக்காக உருவாக்குகிறேன். பாட்டியுடன் உணவை பகிர்ந்து கொண்ட பிறகு மீராவின் மனதில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. அவள் தனது பெரிய மண் பானையில் மீதமுள்ள உணவை நிரப்பிக் கொண்டாள். அவளது கிராமத்தில் சில முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள். மீரா அந்த உணவை அவர்களுக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தாள். அவள் கிராமத்தின் தெருக்களில் நடந்து சென்று ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள தேவையுள்ளவர்களுக்கு அன்போடு உணவை பகிர்ந்து கொடுத்தாள். அவள் சிரித்த முகத்துடன் உணவை வழங்குவதை பார்த்து கிராம மக்கள் அவளை வாழ்த்தினார்கள். அந்த நொடியில் அவளது சிறு வீடு ஒரு பெரிய விருந்தோம்பல் இல்லமாக மாறியது போல இருந்தது. மாலை நேரம் நெருங்கியது. சூரியன் மறையும் அழகைக் கண்டு ரசித்த மீரா தனது வீட்டிற்கு திரும்பினாள். அவள் தனது ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து ஒரு பழைய புத்தகத்தை படிக்கத் தொடங்கினாள். அது அவளுடைய தாத்தா அவளுக்கு கொடுத்த புத்தகம். அதில் இயற்கை, விவசாயம் மற்றும் வாழ்க்கை பற்றிய பல உண்மைகள் இருந்தன. மீரா படிக்கும்போது அவளுடைய பாட்டி அவளுக்கு அருகில் அமர்ந்து தனது அனுபவங்களைச் சொன்னாள். ஜன்னல் வழியாக வரும் மெல்லிய மாலையொலியில் மீராவின் முகம் அறிவின் ஒளியுடன் பிரகாசித்தது.